வணக்கம். அச்சம் தரும் கொடிய காட்டிலும் அரவணைக்கும் அன்பு காண்பது எத்தனை சுகம். அன்பு எனும் ஓர் ஆயுதத்திற்கே அத்தனை அச்சத்தையும் தகர்த்தெறியும் சக்தியுண்டு. அத்தகைய அன்பையே இன்று நாம் காணப்போகிறோம் கதை வடிவாக. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய மலை இருக்கு. ரெண்டா பிளந்து போய் நிக்குது. பாக்குறதுக்கே அச்சமுறுத்துற மாதிரி ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு ஆண் யானை, பெண் யானை, அதோட கன்று மூன்றும் ரொம்ப இன்பமா இருக்கு. ஒரு நாள் அந்த ஆண் யானை பெண் யானைக்கும் கன்றுக்கும் உணவு தேடுறதுக்காக காட்டுக்குள்ள போகுது. அப்படி போற நேரத்துல திடீர்னு ஒரு புலியை எதிர்த்தாப்புல பாக்குது. புலி கோவத்துல யானை தாக்குறதுக்காக வருது. யானைக்கு ஒரே அச்சம். புலிகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறோம்னா பெண் யானைக்கும் கன்றுக்கும் உணவு எடுத்துட்டு போக முடியாதே அப்படிங்கிற எண்ணம் கோபமா மாறுது. அந்த கோபத்தோடையே யானை புலியை தாக்க ஆரம்பிக்குது. புலியும் பதிலுக்கு யானையை தாக்குது. ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை ஆரம்பிக்குது. யானையோட கோபம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கோபத்துல யானை தன்னுடைய தந்தத்தை வச்சு புலியை குத்தி கொன்றுது. யானையோட தந்த முழுக்க ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டிட்டு இருக்கு. யானைக்கு இன்னும் கோபம் அடங்கல. பக்கத்திலே வேங்கை மரம் இருக்கு. அந்த வேங்கை மரத்தோட அடிப்பாகம் பாக்குறதுக்கு புலி மாதிரியே இருக்கும். அதனால அந்த புலி மேல உள்ள கோபத்தெல்லாம் அந்த மரத்துக்கு மேல காட்டுது. மரம் அப்படியே சரிஞ்சு விழுது. இந்த நேரத்துல பெண் யானையும் கன்றுக்குட்டியும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இந்த ரெண்டையும் பார்த்தோன்ன ஆண் யானைக்கு தன்னுடைய கோபம் எல்லாம் அப்படியே அடங்கிருச்சு. முறிஞ்சு கிடக்குற அந்த வேங்கை மரத்தோட கொப்புகளை முறிச்சு தன்னுடைய குட்டிக்கு உணவா கொடுக்குது. நாம எப்படிப்பட்ட கொடிய இடத்துல இருந்தாலும் அன்புங்கிற ஒரு ஆயுதம் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியை நமக்கு தரும் அப்படிங்கறத எவ்வளவு அற்புதமா சொல்லிருக்காங்கல்ல. இந்த கதை வேற எதுலயும் இல்ல, நம்மளுடைய சங்க இலக்கியத்துல ஒன்றான நற்றினில உள்ள ஒரு பாட்டு தான் இது. இப்ப அந்த பாட்டை பார்க்கலாமா? புலிப்பொறச்சி வந்த புலம் செங்கோட்டு ஒளிப்பல் முத்தம் ஆர்ப்ப வழி சிறந்து வன்சுவல் பராமை முறுக்கி கன்றோடு மடப்பிடி தளிய தடங்கே வேளம் தேன்செய் பெருங்கிரை இரிய வேங்கை பொன்புரை கவளம் புறந்தரு ஊட்டும் மாமலை விடரகம் கவை காண்வர கண்டிசின் வாளியோ குறுமகள் நுந்தை அருமீன் பயந்த அறம் செய்திங்கள் செல் சுடர் நெடுங்கோடி போல பல் பூங்கோங்கம் அணிந்த காடே. இந்த பாடல தலைவன் தலைவி கிட்ட சொல்றான். ஏன்னா இரண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. போற பாதையில தான் இந்த காட்டை கடந்து போறாங்க. எப்படிப்பட்ட காடு? அருமீன் பயந்த அறம் செய் திங்கள் செல் சுடர் நெடுங்கோடி போல பல் பூங்கோங்கம் அணிந்த காடு. பல வேங்கை மலர்களால் நிறைந்த காடு. அந்த வேங்கை மலர்கள் எப்படி இருக்கு? அருமீன் கார்த்திகை நட்சத்திரம் போன்று ஒளி வீசக்கூடிய வேங்கை மலர்கள் நிறைந்து இருக்கின்ற இந்த காட்டு வழியா நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். இந்த காடு எப்படிப்பட்ட காடு தெரியுமா? புலிப்பொற சிவந்த புலாம் செங்கோட்டு. புலியை தாக்கி தன் தந்த முழுக்க இரத்த புலால் நாற்றம் வீசிக்கொண்டிருக்கின்ற அந்த யானை, அதுவும் சினத்தோடு இருக்கின்ற அந்த யானை என்ன பண்ணும்? கன்றோடு மடப்பிடி. தன் கன்றையும், பிடினா பெண் யானை, பெண் யானையும் பார்த்தோன்ன சினம் தணிந்து அவர்களுக்கு என்ன பண்ணும்? கவளம் புறந்தரு ஊட்டும். அந்த வேங்கை மரத்தோட கொப்பை உடைச்சி உணவாக கொடுக்கும். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த காடு இது. அந்த யானை மாதிரி நானும் உனக்கு எப்பவும் காவலாயிருப்பேன். நம்மை அலர்த்தூற்றும் ஊரவர்களாயிருந்தாலும் சரி, நம்மை பின்தொடர்ந்து வரும் பகைவர்களாயிருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியில நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு எப்பவும் உனக்கு நான் காவலாயிருப்பேன். நீ என்ன பண்ணாத, பயப்படாத அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்றான். தலைவன் தன்னுடைய அன்பை எவ்வளவு அற்புதமா வெளிப்படுத்துறான் பாத்தீங்களா? சங்க இலக்கியத்துல இது போன்ற எத்தனையோ பாடல்கள் காதல உயர்வா பாடுது. காதலுக்கும் வீரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற பாடல்கள் சங்க இலக்கியத்துல ஏராளம். இது மாதிரி சங்க இலக்கிய பாடல்களை உங்களுக்காக நான் கதையா தரேன். தொடர்ந்து நம்முடைய பதிவுகளை கேளுங்க. நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
பண்ணேன். பாய்.